நீங்க சாதாரணமா இப்படி போகும்போது, சின்னதா ஒரு காமெண்ட் சொல்லியிருப்பீங்க. அதுக்கு உங்க வைஃப் பயங்கரமா ரியாக்ட் பண்ணும்போது, நம்ம இப்ப என்ன சொல்லிட்டோம்னு இவங்க முழுசா சந்திரமுகியா மாறி நிக்கிறாங்க அப்படின்னு கன்ஃப்யூஸ்டா நீங்க நின்னுருக்கீங்களா? உங்க வீட்டு பெண்கள் இந்த மாதிரி சந்திரமுகியா மாறும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒண்ணு அந்த இடத்த விட்டு போயிடுவீங்க. அப்படி இல்லன்னா பக்கத்துல உட்கார்ந்து பிலோசாபிக்கலா ஏதாவது அட்வைஸ் பண்ணுவீங்கல்ல. அதுக்கு முன்னாடி ஏன் அவங்க அப்படி இருக்காங்கங்கிறத புரிஞ்சுக்கோங்க. முதல்ல பெண்கள் நெறைய பேசுவாங்க, பேசிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் உண்மைதான். ஆனா, எங்க, எப்போ, எத, எப்படி பேசணுமோ அந்த இடத்துல நாங்க பேச மாட்டோம். ஏன்னா, எங்க டிசைனே அப்படிதான். இதுக்கு பதிலா நாங்க என்ன தெரியுமா பண்ணுவோம்? அந்த எமோஷன்ஸ் எல்லாம் மனசுக்குள்ள நாங்க சேகரிச்சு வச்சிருப்போம். ஒரு பெண் சரியான விஷயமா இருந்தா கூட, சில இடங்கள்ல பேச முடியாம போறதுக்கு 1000 காரணங்கள் இருக்கலாம். ஆனா, அது எல்லாத்துக்கும் அடிப்படையான காரணம் பயமோ, இல்லன்னா அவமரியாதை கிடைச்சிருமோ அப்படிங்கிறது தான். ஸோ இந்த விஷயத்தினால தான் நெறைய நேரங்கள்ல பெண்கள் பேசணும்னு நெனச்சா கூட பேசாம, அந்த உணர்வுகள் எல்லாம் பாட்டில் அப் பண்ணி, என்னைக்கோ ஒரு நாளு சின்னதா நீங்க இப்படி ஒரு நெகட்டிவ் காமெண்ட் சொல்லி உரசும்போது, மொத்தமா பாண்டோரா பாக்ஸ் மாதிரி எல்லாம் வெடிச்சு சிதறுறது. 2வது நெறைய பெண்களுக்குள்ள நெறைய பேஷன் இருக்கலாம், ஆசை இருக்கலாம். இப்ப வாழ்ற வாழ்க்கை பிடிக்காம இருக்கலாம். ஆனா, அதெல்லாம் தாண்டி சில கட்டாயத்தின் பேர்ல வாழ்ந்து தான் ஆகணும் அப்படிங்கிறதுனால, இந்த ஒரு கட்டாயத்துல இருக்கலாம். ஸோ இந்த ட்ராப்ல அவங்க இருக்கிறதுனால, ஒரு நாள் தன்னையும் அறியாம தன்னுடைய பேஷன்ஸ் எல்லாம் விட்டுட்டோமே, தனக்கு தனக்கு விருப்பமானபடி எதுவுமே நடக்கலையே அப்படின்னு அந்த ஆதங்கத்துல ஏதோ ஒரு சின்ன சம்பவம் நடக்கும்போது வெடிச்சு சிதறிறது. 3வது அவங்க பாடியில நேச்சுரலா நடக்கிற ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னாலயும், உடல் அசதினாலயும், மனம் சோர்வுனாலயும், அவங்களுக்கு அந்த ஆங்ஸைட்டி லெவல் அதிகரிக்கிறதுனாலயும் இப்படி ஒரு நாளைக்கு அவங்க வெடிச்சு சிதறிடுறாங்க. இதுதான் நம்ம தமாஷா பிரஷர் குக்கர் எஃபெக்ட்னு கூட சொல்லலாம். உங்க வீட்ல இந்த மாதிரி பிரஷர் குக்கர் மொமெண்ட் நடக்குதுன்னா, எந்திரிச்சு வெளியில போறதோ, இல்ல அவங்களுக்கு அட்வைஸ் பண்றதோ பண்ணாம, ஒரே ஒரு நிமிஷம் அவங்க பக்கத்துல உட்கார்ந்து, "என்னம்மா? என்ன ஆச்சு? திடீர்னு ஏன் இப்படி பர்ஸ்ட் ஆயிட்ட?" அப்படின்னு நீங்க கேட்கிற அந்த ஒரு டயலாக் சந்திரமுகி தூரமா ஓடி போயிடுவாங்க. கங்கா எப்பயுமே உங்க முன்னாடி இருப்பாங்க. யோசிச்சு பார்த்துட்டு பிராக்டிஸ் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.